ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையப்படும் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். இதுதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள். தினகரன் கணக்கு என்ன அப்படின்னு பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகரனா அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரர். மொத்தம் 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். முதல் கேள்வி, அதிமுக ஒருங்கிணைப்பு இனிமே சாத்தியமே இல்லை அப்படின்றதன் அடிப்படையில், அந்த புரிதலின் அடிப்படையில் 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாரா திரு டிடிவி தினகரன்? திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவில் எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அந்த கோஷத்தை முன்னெடுத்து தான் அமமுகவையே தொடங்கினார். இது இடைக்காலமாகத்தான். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா வந்த உடனே நாங்கள் அதிமுகவை மீட்டெடுத்து ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என்று இலக்கு அதுதான் இருந்தது. அதற்கு சாத்தியம் இல்லையோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் அவருக்கு முழுசும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த தரப்பிலிருந்து நான் அமமுக என்கிற தனி கட்சியை தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்கள் அந்த அதிமுகவை மீட்டெடுத்து ஒருங்கிணைந்த அதிமுக என்று வருகிற பொழுது அமமுக அதோடு உடன்பாடு வைத்து தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னார். நான் இணைவேன் அப்படின்னு சொல்லலை. காலப்போக்கில் என்ன நடக்கிறதோ அப்போ பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அவர் ஒவ்வொரு கால சூழலிலும் ஒரு விதமான கருத்தை முன்னெடுக்கிறார். இப்போ தஞ்சாவூரில் திரு மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் மீண்டும் காமராஜர் ஆட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக அவருடைய அரசியல் பயணத்தில் அம்மாவின் ஆட்சிங்கிறத, ஏன்னா கட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், கொடியில் செல்வி ஜெயலலிதாவுடைய படம், அதனால் அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறார். டிடிவி தினகரன் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா புரட்சி தலைவர் ஆட்சி, நிச்சயமாக இந்த கட்சியினுடைய இந்த கட்சியினுடைய நிச்சயமா எல்லாருமே அதான் எதிர்பார்க்க. காமராஜருக்கு போய் இப்போ என்டிஏல நின்னுட்டார். அமமுகவினுடைய அந்த கட்சியில பயணிக்கிற அனைவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள். மூத்த முன்னோடிகளாலும் சரி, மரியாதைக்குரிய கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும், அதற்கு பிறகு மரியாதைக்குரிய திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் பயணிக்கிற அந்த மூத்த முன்னோடிகளிலிருந்து பல மாநில மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலருமே அமமுகவில் இன்னும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைய எண்ணமும் நோக்கம் இதே தான். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி என்கிற அந்த நோக்கத்தில் தான் அவருடைய பயணம் இருக்கிறது. இவர் திரு காமராஜர் ஆட்சின்னு சொன்னார். அப்புறம் இப்போ என்டிஏ தலைமையில் ஒரு 2026 கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற கூட்டணியை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதான் நோக்கம். அப்படிதான் அவருடைய கருத்தாக்கம். அதுதான். அது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி, எதிர் அணி அப்படிங்கிற நிலைப்பாடு வந்துருச்சு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் அது ஒரு மாதிரி விரோதமான கட்சி அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்துருச்சு. அப்போ ஒரு பாதுகாப்பான நமக்கு கை கொடுக்கிற கட்சி என்று வருகிற போது என்டிஏ, அது 5 ஆண்டுகள் மீண்டும் மத்தியில் ஆட்சி கட்சியாகவும் இருக்கும். அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்டிஏ அணியில் நான் தன்னை இணைச்சிக்கிட்டார். ஸோ என்டிஏ அணி மீண்டும் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற இந்த பார்வை, இந்த விமர்சனம் என்பது அவருடைய அமமுகவிலே நிர்வாகிகள் மற்றும் இருக்கிற தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள் மத்தியில் எந்தவித கருத்தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது. அது நமக்கு 2014 பார்த்தோம். இது தொடர்ந்து அது ஒரு சரிவை நோக்கி தான் வந்தது. சட்டமன்றத்தில் ஒரு 4 இடங்கள் பிடித்தாங்க. இந்த முறை ஒரு 4-5 தொகுதிகளாவது வெற்றி பெறுவார்கள் என்று அவர்களும் அந்த என்டிஏவோடு அணி சேர்ந்திருந்த இவர்களும் கூட கருதினார்கள். அதுவும் இல்லை. இதுவும் இல்லாதனால தான் பாஜகவோட வாய்ஸா இருக்கேன்னு சொல்றீங்க. ஆமாம், அதுதான் ஒரு டிடிவி தினகரன் இப்போ திரு அண்ணாமலை அவர்களோடு கைகோர்த்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். 2வது கேள்வி, திரு பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக திரு தினகரன் இந்த மாதிரி பேசுகிறாரா? ஆமாம், நிச்சயமாக இது ஒரு வித நெருக்கடி தான். ஏன்னா இதுவரையிலும் திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான் ஒருங்கிணைவோம், ஒன்றுபடுவோம், வென்றெடுப்போம் அப்படிங்கிற சுலோகத்தை முன்னெடுத்து போனாங்க. ஆனால் சமீப காலமாக ஒரு 2-3 வாரங்களாக நம்ம பார்த்தோம், அந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன்,
திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு KP அன்பழகன், திரு CV சண்முகம், இந்த 6 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எதிர்வரும் 2026 தேர்தலில் திமுகவை நாம் தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைவது, அனைவரும் ஒன்று சேர்வது அவசியம் என்கிற கருத்தை வலியுறுத்தியதாக இருந்தது. அந்த கருத்து வலியுறுத்தினார்களா இல்லையா என்பதை அவங்க தான் சொல்லணும். ஆனால் 6 பேருமே அதற்கு மறுப்பும் வரலை. இப்போ இங்கே தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது மறுப்பு என்று வருகிறது. இங்கே சென்னையிலே திரு D ஜெயக்குமாரும், மதுரை பக்கம் திரு RB உதயகுமார், ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் தான் சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய சரிவு, ஒரு மிகப்பெரிய தோல்வியை அதிமுக எதிர்கொண்டிருக்கிறது, கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது, 3வது இடம் 4வது இடமெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற கருத்தை திரு நத்தம் விஸ்வநாதன் முன்வைத்த போது எல்லாம் சரியாக போயிடும், ஒன்றாதானே இருக்குது, கட்சி ஒன்றாதானே இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இந்த கருத்தாக்கம் இவரிடமிருந்து வருகிற பொழுது எதிர்வினை ஆற்றுவதற்காக RB உதயகுமாரை பயன்படுத்திக்கிட்டாரோ, ராஜன் செல்லப்பாவை பயன்படுத்திக்கிட்டாரோ, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த தென் மாவட்டங்களில் வலிமையான வாக்கு வங்கியாக இருக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் வலிமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியை 26ல் NDA ஆட்சின்னு சொல்வதன் மூலமாக ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு திரு எடப்பாடி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கினால்தான் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சேராம போனா பாஜக ஆட்சி வந்துரும். நிச்சயமாக அப்படி ஒரு கூட்டணி வலிமை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணி ஆட்சி என்பது ஒருபோதும் எடுபடாது. பல உதாரணங்கள் 1980 மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி 50-50 சீட் ஷேரிங் போட்டு இந்திரா காங்கிரஸோட கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அது பலனடிக்கலை. 2016 நம்ம மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 6 பெரிய தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் மதிமுக, வைகோ, தமாக, GK வாசன் அவர்கள், VCK திருமாவளவன், CPI, CPM ஒரு 6 பெரும் கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று வருகிற பொழுது ஒரு இடம் கூட வெற்றி பெறலை. அதுதான் தமிழக அரசியல் கள யதார்த்தம். அதுதான் தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு கொடுக்கிற பாடம். இதுலேருந்தே 3வது கேள்வி எடுத்துருவோம். அப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்ற அடிப்படையில் யோசிக்கிறாரா திரு TTV தினகரன்? இல்லை, நம்ம கடந்த சுதந்திரத்திற்கு பிறகு குறிப்பாக 67 பிறகு வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சி தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. எந்த ஒரு சிறிய கட்சியோ எந்த ஒரு தேசிய கட்சியோ ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாது என்கிற கள யதார்த்தம். இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி வைத்தால்தான் ஒரு 4-5 MP 10-20 MLA பெற முடியும் என்கிற நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அணியிலான ஒரு 19-20% வந்திருக்கலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமென்றால் இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக 38-40% பெறணும். அதற்கான வாக்கு வங்கியோ வாய்ப்போ இல்லை என்பது கள யதார்த்தம், நிதர்சனம். இது புரியாதவரா திரு TTV தினகரன்? நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அவரே ஒவ்வொரு திராவிட செல்வர் தானே அவருடைய அடைமொழி. நிச்சயமா வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு கட்சியோட ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருந்திருக்கிறாரு, கட்சியினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், பயணித்திருக்கிறார், 20 வருஷம் பயணித்திருக்கிறார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கும் திராவிட சிந்தனை இருக்கிறது. ஆனால் இப்போது நான் தொடக்கத்தில் சொன்னேன், முதல் சுற்றில் தனக்கு பாதுகாப்பானது இருக்கிறதா? இல்லை, இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட சிந்தனை என்பது திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, இவர்களுக்கு அந்த தேசிய பார்வை இருக்கும், திராவிட சிந்தனை இருக்கும். தேசிய பார்வை இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் MGRக்கு இருந்தது. அதனால தான் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1976 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றி பல்வேறு பகுதிகளில் அதை கொண்டு வந்தார். எனவே இதில் பயணிக்கிற எல்லோருக்குமே அந்த திராவிட சிந்தனை இருக்கும். ஆனால் காலச்சூழல் என்பதும் இன்றைய நெருக்கடி என்பதும் அரசியல் நெருக்கடி என்பதும் அவரை இது போன்ற வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறது அப்படின்னு. 4வது கேள்வி, பாஜக பின் இருந்து இயக்குகிறதா? நிச்சயமாக. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அவங்க ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சுலோகம் சொன்னாங்கல்ல, கழகங்கள் இல்லாத தமிழகம். ஸோ அதற்கான வியூகத்தை வகுத்த தொடங்கி விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இந்த தேர்தலின் போதே எனக்கு அதில் ஒரு சந்தேகம், அதையும் சேர்த்தே சொல்லுங்க. அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்னு தானே பாஜக தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கு. ஆனால் இப்போ சமீப நாட்களில் என்ன சந்தேகத்தை விதைக்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்கள்லாம் வருகிறவர்கள்,
அதிமுக பிரிஞ்சிருக்கிறது பாஜகவுக்கு லாபம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒன்றிணைந்த அதிமுகங்கிறதான தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஏதாவது அவங்கள்ட்ட சமீபத்தில் நிலைப்பாடு மாறி இருக்கா பாஜக? 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாஜக, தேமுதிக, பாமக, தமாக போன்ற அரசியல் கட்சிகளெல்லாம் இணைத்து தேர்தலை எதிர்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழக அந்த அணிக்கு ஒரு வலிமையான சவாலாக மாற்றாக இருக்கும். ஒரு 20-25 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது என்கிற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் மத்திய பாஜக தலைமை மிக தீவிரமாக களமிறங்கியது. இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா? கூட்டணி எங்களோட கூட்டணி வச்சிங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக, ஒருவேளை கூட்டணிக்கு மறுக்கும் பட்சத்தில் அதிமுக பிரிஞ்சே இருக்கும். அதற்கான அந்த நிச்சயமாக அப்படிதான் இருக்கும். ஒன்றுபட்ட அதிமுக என்கிற பொழுது ஒரு வலிமையான இயக்கமாக வலிமையான வாக்கு வங்கி உள்ள கட்சியாக இருக்கிற பொழுது வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக லாபம் பாஜகவுக்கும் லாபம் இருக்காது. நிச்சயமாக இன்றைக்கு 4 தொகுதி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க சட்டப்பேரவையிலனா அந்த 4-10-20 தொகுதிகள் கூட வெற்றி பெறுவதற்கு இப்போ நம்ம பல தொகுதிகளில் பார்த்தோம். பாஜகவினுடைய அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. 2வது இடம் பல இடத்துல பெற்றிருக்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் இப்போ அண்ணாமலை அவர்கள்லாம் 3 சட்டப்பேரவை அந்த கோவைக்கு உட்பட்ட 3 சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுகவோட அதிகமான வாக்குகள் 3 இடங்களில் கட்டுத்தொகை இழக்கிற அளவுக்கு அதிமுகவை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வெற்றி இருக்கும். அப்போ இந்த பாஜகவோடு ஒன்றுபட்ட அதிமுக அணி சேர்ந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்கிற அந்த கண்ணோட்டம் பார்வை இருக்கிறது. நம்ம இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலே அண்ணாமலையுடைய பேச்சு நம்ம பார்த்துருப்போம். எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக கரைஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். அங்கே டிடிவி எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒன்றிணைந்த அதிமுகன்ற அந்த குரலை இன்னும் வலுவா ஒளிங்கன்னு தானே திரு டிடிவி தினகரனுக்கு ஒருவேளை யோசனை சொல்லப்பட்டிருக்கும். அந்த யோசனையை சொல்லாம நேரடியாக என்டிஏ ஆட்சிங்கிற இடத்துக்கே அதுதான் சொல்றேன். அந்த முயற்சி கை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலைக்கு திரு டிடிவி வந்துட்டார். ஏன்னா இவருடைய பிடிவாதம் நீங்க இதுவரைக்கும் இந்த பக்கம் இருந்து தான் ஒருங்கிணைவோன்னு வந்தது ஓபிஎஸ் சசிகலா தரப்புல. இந்த முறை அங்க இருக்கிறவங்களே 6 பேர் ஒருங்கிணைவோன்னு முன்னணி தலைவர்கள் இந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து திரு நத்தா விஸ்வநாதன், திரு செங்கோட்டையன் எல்லாமே 72 இருந்து 52 வருஷமா கட்சியோட பயணித்தவர்கள். அவங்க ஒரு வலிமையாக சொல்லியும் கூட அவர் கேட்கல, பிடிவாதமா இருக்கிறாரு. அப்படிங்கிற போது இந்த நிலைப்பாட்டை எடுத்து ஒரு நெருக்கடியை கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இறுதி கேள்வி. திரு விஜயின் அரசியல் வரவின் எதிரொலியாக என்டிஏ ஆட்சி அப்படின்னு அவர் சொல்வதற்கான நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கா தினகரன்? இல்லை. அதாவது நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஒரு வலிமையான இளம் பட்டாளத்தை வச்சிருக்காரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற தலைவர்களை விடவும் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்தவர்களை விடவும் விஜயில் ஒரு இளைஞர்கள் வாக்கு வங்கி இருக்கு. அதுவே ஆட்சி அதிகாரத்திற்கான வெற்றியை தருமானா தராது. பெரும் பாதிப்பு வந்து அதிமுக நிச்சயமாக இளைஞர்கள் பெரும்பாலும் நான் கூட கேள்விப்பட்டேன். இங்க இருக்கிற இளைஞர்கள் 18-25 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஐடி விங்கில் இந்த இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை எல்லாம் பல பேர் அங்கே விஜய் கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அது அந்த பாதிப்பு நிச்சயமா ஏற்படுத்தும், அதிமுகவுக்கும் ஏற்படுத்தும், திமுகவுக்கும் ஏற்படுத்தும். இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அந்த அரசியலை தாண்டி இருக்கிற புதிய இளைஞர்கள் அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பொறுத்தளவில் கடந்த 50-52 ஆண்டுகளாக அதுதான் போதாது. இந்த 50-52 ஆண்டுகளாக நான் பார்த்த அரசியலில் கட்சியை தாண்டி, கட்சியின் உறுப்பினர்களை தாண்டி, கட்சியின் அனுதாபிகளை தாண்டி பொதுமக்களுடைய வாக்கு வங்கி வரணும். அதுதான் ஒரு 25-20% வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. எந்த கட்சியின் பிரதிநிதிகள் இல்லாத ஆமாம் அவர்களுடைய ஆதரவு இருக்கணும். அதை முழுமையாக பெற்றவர் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். முழுக்க பெண்களுடைய வாக்கு வங்கி 80-90% அவரை தான் பெற்றார். இப்போ அந்த இலக்கை நோக்கி தான் திமுக பயணிக்கிறது. பெண்கள் வாக்கு வங்கி இன்னைக்கு 80-90% எடுத்துட்டாங்க. பல்வேறு சலுகைகளை கொடுத்து அவங்க எடுத்துட்டாங்க. திரு விஜயனுடைய அரசியல் பயணம் நான் தொடக்கத்திலிருந்து பார்க்குறேன். மரியாதைக்குரிய நடிகர்கள் சிவாஜி கணேசன், லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன், டி ராஜேந்தர், பாக்கியராஜ், சரத்குமார், விஜயகாந்த், இந்த வரிசையில் திரு விஜய் வருவார். இவர்களை விட 2-3% வாக்கு அதிகமாக இருக்கலாம். பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். மூத்த பத்திரிகையாளரா தொடர்ந்து அரசியலை பார்க்கறதன் அடிப்படையில் அவதானிக்கிறீங்க. நிச்சயமாக காலம் தீர்மானிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி. ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.